33 நாட்களாக டெல்லி ஜந்தர் மந்திரில் போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரியும், இந்த நீட் கொஸ்டின் பேப்பர் லீக்குக்கு பிறகு உயிரிழந்த குடும்பங்களுக்கு 1 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்க கோரியும், அதே போல அந்த அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்ட போராட்டக்காரர்கள் மீது போடப்பட்டிருக்க வழக்குகளை திரும்ப பெறணும் அப்படிங்கிற 3 டிமாண்ட் தான் நேற்று நைட்டும் இறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ இந்த அதே 3 டிமாண்ட்ஸை இந்திய மாணவர் சங்கமும் முன்வைக்கிறோம். அதோடு கூடுதலாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் நீட் எதிர்ப்பு என்பது தீவிரப்பட்டிருக்கிறது. 2017 முதல் நீட் விலக்கு கோரிக்கொண்டிருக்கோம். அந்த கோரிக்கையும் முன்வைத்திருக்கோம். இந்தியா முழுவதும் இன்றைக்கு அனைத்து கல்லூரிகளையும் வகுப்பு புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் என்று எங்களுடைய மத்திய குழு அறைகோல் விடுத்த அடிப்படையில் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க வகுப்பு புறக்கணிப்பு போராட்டம் என்பது நடைபெறுகிறது. அதன் ஒரு பகுதியாக சென்னை மாநில கல்லூரியில் இந்த போராட்டம் நடக்குது. 33 நாட்களாக நடக்கக்கூடிய போராட்டத்தின் விளைவாக நள்ளிரவில் நரேந்திர மோடி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். அதில் எந்த விதமான உடன்பாடும் கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி பல நள்ளிரவர்கள் நரேந்திர மோடி தோன்றியிருக்கிறார், எதுவுமே உருப்பட்டது கிடையாது. இப்பவும் அதே போல நள்ளிரவில் தோன்றியிருக்கிறார், அதன் மீது நம்பிக்கை இல்லை. தர்மேந்திர பிரதான் பதவி விலகும் வரை போராட்டம் தொடரும் என்று சொல்லியிருக்கார்கள். எங்களுடைய போராட்டம் அந்த அடிப்படையில் தொடரும். இன்குலாப் ஜிந்தாபாத்.